எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டே 26 ஆஃப் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சு. ஸோ சூப்பராக நம்ம சேலஞ்ச் வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஃபைனலி மார்னிங் வெயிட் செக் பண்ணும்போது 65 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு 66லேருந்து கீழே வந்துட்டு எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி. 65.9 kg வந்து வந்தது. ஸோ ரொம்ப சூப்பர். இன்னும் வந்து 4 days இருக்குது ஆக்சுவலி நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நான் டார்கெட் வச்சு பண்ண வெயிட் வந்து எக்ஸாக்டாக 65 ரீச் ஆகிருவேன்னு தெரியாது. ஆனால் 65 to 66 அந்த 65 ரேஞ்சில் நான் வந்துட்டேன் இல்லைங்களா. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. ஸோ நான் இந்த லாஸ்ட் வீக் நான் என்ன ஒரு மெயினாக நான் ஒரு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, ஈவினிங் சீக்கிரம் சாப்பிட்டேன். டின்னர் ரொம்ப லேட்டாக சாப்பிடுமா ஒரு 5:36 வந்துட்டு சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால வந்துட்டு ஒயிட் ரைஸ் போர்ஷன் கம்மியாச்சு, ஓட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, இந்த சேலஞ்ச் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எதுனா டவுட்ஸ் வருது அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் ப்ரீவியஸ் சேலஞ்சஸ்லாம் வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஐடியாஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு டயட் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணி நீங்களும் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். என்னால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு எந்த இடத்துல உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் கண்டுபிடிங்க. இல்லை இந்த மாதிரி யூடியூப்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து லைவ் சேலஞ்சஸ் வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸில் வந்து உங்களுக்கு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு இது சூட் ஆகும், அவங்க பண்ணுற டயட்லாம் நமக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா வந்தது அப்படின்னா அந்த மாதிரி சேலஞ்சஸில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சேலஞ்சஸ்லாம் பண்ணி நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கோங்க, சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. எதையுமே வந்து இன்னொருத்தர் நம்ம கொடுக்கணும், இன்னொருத்தவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போடையே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சக்ஸஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் அப்ரிசியேஷன், செல்ஃப் லவ் எல்லாமே வந்து உங்ககிட்ட இருந்தே உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இன்னும் சீக்கிரமான உங்கள் சக்ஸஸ் வந்து நீங்கள் போய் சேருவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகுது அப்படின்னா இதை யோசிங்க. எதுக்காக நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து யோசிங்க. ஸோ நான் ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்பட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இடத்த யோசிங்க, நம்ம எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணி போய் ரீச் ஆகிற வரைக்கும் நடுவில் எந்த விதமான அப்டக்கல்ஸ், எந்த விதமான ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அதை நம்ம கடந்து போக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட கோல், நம்ம சக்ஸஸ் போய் நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டை யோசிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இந்த மாதிரி லைவ் சேலஞ்சஸில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, இந்த மாதிரி டிமோட்டிவேட் ஆகுது, நான் வந்து என்ன பண்ணட்டும், எனக்கு எதனா பெட்டராக ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுப்பாங்க. அவங்க எதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அது மூலமாக நீங்கள் மோட்டிவேட் ஆவீங்க. ஸோ உங்களால் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ரொம்ப யோசிக்கணும். ஸ்டார்ட் பண்ணி இறங்கிட்டோம் அப்படின்னா அதில் வர அப்டக்கல்ஸை எப்படி கடந்து போகணும்னு மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர அந்த இடத்துல கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து எடுத்துகிட்டு போங்க. எதுனா நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன், உங்களை மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக டெய்லியுமே அது ரிலேட்டடாக எதுனா ஒரு ஆர்டிக்கலோ இல்லை ஒரு வீடியோஸோ ஏதோ ஒன்று வந்து டெய்லி அதை ரிலேட்டடாக வந்து பார்ப்பேன். அது ரிலேட்டடாக நல்ல நாலேஜ் வளர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளும் ஷேர் பண்ணுறோம், நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான விஷயத்தை வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் டெய்லியுமே அது ரிலேட்டடாக நான் ஒரு சில விஷயங்கள் வந்து கற்றுட்ருப்பேன். ஸோ நேற்றுக்கு நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அவர் எந்த ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருன்னா, எனக்கே இப்போ தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். நானுமே இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, பகலில் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் மட்டும்தான் நம்ம உடம்புல கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம உடம்புல வந்து ஒரு குறிப்பிட்ட கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகிட்டு தான் இருக்குமா. ஸோ அந்த நேச்சுரலாகவே பேர்ன் ஆகுது. அதை வந்து இன்னும் நம்ம எஃபெக்டிவாக எப்படின்னா அதிகமான கலோரிஸ் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே பேர்ன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அது கேட்கும்போது. ஸோ அதான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு
ஒரு ஒரு ஹியூமன் ஏதோ ஒரு ஹியூமன் எடுத்துக்கலாம். ஸோ ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடம்பு எப்படி இருக்கும்? ஸோ அவங்க உடம்புல நிறைய கலோரிஸ் பேர்ன் ஆகும். ஸோ அவங்க உடம்புல உள்ள பார்ட்ஸுக்குலாம் வந்து அதிகமான ஆக்சிஜன் சப்ளை வந்து தேவைப்படும். ஸோ நிறைய கலோரிஸ் பேர்ன் ஆகுறதுனால அதனால அவங்க வந்து பெருசாக வெயிட் கெயின் ஆக மாட்டாங்க, ஓரளவுக்கு ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுவே ஒரு சிலரோட ஒர்க் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, சிம்பிளி அப்பப்போ டைமுக்கு சாப்பிட்றாங்க, ஆனால் உட்காந்துட்டே தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ பெருசாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா அவங்க சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆவாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம பாடி வந்து அப்படி தான் பழகிருக்கும். நம்ம எந்த மாதிரி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி ஷேப் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம தான் நம்ம உடம்புக்குள்ளே உள்ள கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் போடணும் அப்படின்றத யோசிச்சாதான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நைட்டு தூங்கும்போது நார்மலாக எந்த மாதிரிலாம் வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்னா, நம்ம நைட் தூங்கும்போது பார்த்தோம்னா நம்ம தான் தூங்குவோம். ஸோ உடம்புல டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும், நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள பார்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு சில கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நைட்டு தூங்கும்போது தான் வந்து நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா. ஸோ வந்து நம்ம மெமரிஸ்லாம் வந்து அது வந்து அலோகேட் பண்ணும், எது வந்து தேவையான மெமரிஸ் எது தேவையில்லாத மெமரிஸ் அப்படின்றத ப்ராசஸ் வந்து பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுமா. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பகலில் வந்துட்டு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம் இல்லை டெய்லி ஆக்டிவிட்டீஸே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாடியில் நம்ம மசிலில் வந்து சின்ன சின்ன மைன்யூட் கிராக்ஸ் வந்து ஏற்படுமா. ஸோ அந்த கிராக்ஸ்லாம் ரெக்கவர் ஆகி க்யூர் ஆகுறதுக்கு வந்துட்டு நைட் வந்து ஒரு குறிப்பிட்ட கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுமா. அந்த கலோரிஸ்லாம் எது மூலமா எடுத்துக்கணும், நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிக்க ஃபேட்டு தான் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலான பர்சன் பெருசாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ ஒர்க் அவுட்டோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக கலோரிஸ் பேர்ன் ஆகும். இது எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுற ஒரு பர்சன் இல்லை டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கலோரிஸ் வந்து அதிகமாக நைட்டில் பேர்ன் ஆகுமா. ஏன் அப்படின்னா இப்போ பகலில் ஒரு 45 to 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் ஒரு இன்டென்சிவான ஒரு ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கும் அப்படின்னா அப்போ நம்ம பாடி வந்து ரொம்ப டயர்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ நம்ம பாடி பார்ட்ஸுக்கு வந்து அதிகமான ஆக்சிஜன் சப்ளை வந்து தேவைப்படும். ஸோ நம்ம நைட்டில் அந்த ரெஸ்ட்டு கொடுக்கும்போது அதுக்கெலாம் வந்து போதுமான அளவு அந்த ரெஸ்ட் கொடுக்கும்போது இன்னும் அதிகமான கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுமாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, பகலில் முடிஞ்சளவு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து நைட்டு தூக்கத்துலேயும் வந்து அதுக்கான கலோரிஸ் வந்து நல்லா பேர்ன் ஆகும். மறுபடியும் அந்த நம்மளோட பாடி பார்ட்ஸ்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்து ரீகெயின் ஆகுறதுக்கு அதுக்கான ஆக்சிஜன் ப்ராப்பராக எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வந்து செலவு பண்ணுமா. அந்த எனர்ஜி வந்து நம்ம உடம்புல இருக்க ஃபேட் மூலமாக தான் கலோரிஸாக பேர்ன் ஆகி அந்த எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து நடக்கும். ஸோ இந்த ஃபேட் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு வந்து மெட்டபாலிசம் லெவல் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் மார்னிங் எழுந்தது ஒரு மெட்டபாலிசம் பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க் ஒன்று நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கும். மெட்டபாலிசம் நம்ம உடம்புல நல்லா இருக்குது அப்படின்னா வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா நடக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ தூக்கத்துலேயும் நம்ம உடம்புல கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுது. ஸோ நம்ம பகலை எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நைட்டு தூக்கத்துலேயும் வந்து கலோரி வந்து நல்லா பேர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேட்கும்போது எனக்கு புதுசாக இருந்தது. ஓகே, இது இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது இல்லாமல் இது வந்து நார்மலாக நேச்சுரலாக நடக்கிறது. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக எப்படி கலோரிஸ் பேர்ன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு அவர் டிப்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நைட்டு தூங்குறதுக்கு மோஸ்ட்லி டின்னர் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம ஃபேட்டோ இல்லை நார்மல் காப்ஸ் மாவுசத்துள்ள பொருளோ அதெல்லாம் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு சீக்கிரம் ஆகிருமா. ஆனால் ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா. ஸோ அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா எனர்ஜி வந்து தேவைப்படுமா. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக பசி இருக்காது, பசி வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்டு தூங்கும் போதே நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ பாடி பார்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமான எனர்ஜி தேவைப்படும். அப்போ அதிகமான கலோரிஸ் பேர்ன் ஆகும். ஸோ பசி வந்து ரொம்ப நேரம் இருக்காது இல்லைங்களா. ஸோ ஒரு சிலர் வந்து மிட் நைட்டில் பசி, மிட் நைட் கிரேவிங்ஸ்லாம் இப்போ ரொம்பவே சகஜமாயிடுச்சு. மிட் நைட்லேயே ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், நம்ம பிடிச்சதெல்லாம் எனி டைம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்கு வந்துட்டோம் இல்லைங்களா. ஸோ முடிஞ்சளவு அந்த மிட் நைட் கிரேவிங்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகுமா. ஸோ ஈவினிங்கே இல்லை நைட் டின்னர் வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தூக்கத்துலேயும் அதிகமான கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டட் நான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கேன், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ நிறையா விஷயங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்ததுனால ஓகே இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து
இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் வெறுமனே பண்ணணும்னு மட்டும் சொல்லிட்டு அதுக்குள்ளே இறங்கி போனோம் அப்படின்னா நமக்கு பெருசாக அதை பற்றி தெரியாது இல்லைங்களா. ஸோ நம்ம இப்போ கிவ் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு விஷயத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதை ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும், அது இன்னும் பெட்டராக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக இன்டெப்த்தான நாலேஜ் வச்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் வராது. அதை நம்ம ஹாப்பியாக பண்ணுவோம், நமக்கு போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு விஷயம் எனக்கு பேசிக்காகவே அப்படி தான், மேலோட்டமாக எந்த விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு விஷயம் நான் கற்றுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா அதுக்கு என்னோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு அதை இன்டெப்த்தாக அதை பற்றின நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தான் நான் அதுக்குள்ளே இறங்குவேன். ஸோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே எனக்கு வந்து அதுதான் ஒரு பழக்கம். ஸோ அதனால் நான் வெயிட் லாஸ்ன்னு இறங்கினோடனே ஓகே நமக்கு ஓரளவுக்கு வெயிட் மெயின்டைன் ஆயிடுச்சு. ஸோ ஒருத்தவங்க இது சொல்கிறாங்க, ஒருத்தவங்க இந்த ஜூஸ் குடிக்க சொல்கிறாங்க, இந்த கஞ்சி குடிக்க சொல்கிறாங்க, ஸோ பிளைண்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் இது வரைக்கும் எதுவுமே ஃபாலோ பண்ணது கிடையாது. அது எல்லாமே எடுத்துட்டு அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சர்ச் பண்ணுவேன். ஓகே இதனால இதில் இந்த பெனிஃபிட் இருக்குது, ஸோ இதனால இந்த சயின்டிஃபிக் ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னு அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணிட்டு தான் அதை நான் ஃபாலோ பண்ணவே செய்வேன். ஸோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்றக்கா சிம்பிளாக இப்போ நம்ம வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தாலுமே நான் சொல்கிறேன் அப்படின்றக்கா பிளைண்டாக எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே இவங்க சொல்கிறது இது கரெக்டு தானா அப்படின்றத ஒரு ரீசெக் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு ரொட்டீன் செட் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்களே நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும், ரொம்ப சீக்கிரம் டிமோட்டிவேட் ஆக மாட்டீங்க, சூப்பராக உங்களோட சக்ஸஸ் ரீச் ஆகிற வரைக்கும் உங்கள் கோலை நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிச்சு அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுட்டு அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, அதை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன குட் ஹேபிட்ஸ் வரும் இல்லை என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருமா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே இறங்குங்க. ஸோ நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வர அளவுக்கு நம்ம எதுவும் ஃபாலோ பண்ணல, நம்ம இப்போ ஒரு விஷயத்த புதுசாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியோ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நம்ம நேச்சுரலாக வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸோ நம்ம டயட் பிளானில் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு பெருசாக வாய்ப்பு கிடையாது. ஸோ பொதுவாக சொல்கிறேன், இப்போ நிறையா வந்து நமக்கு மார்க்கெட்லேயே பார்த்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஈஸியாக வந்து கிடைக்குது. ஸோ வெறுமனே ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிளைண்டாக அதை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் உண்மையாகவே வாங்கணும், அவங்களால முடியும், ஸோ வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின ரிவ்யூஸ் பாருங்கள், அதனால் அதை கன்சியூம் பண்ணால என்ன நடக்கும், அதில் சைட் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றத அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அது உங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்றத யோசிச்சு அதை பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் நமக்கு 4 days தான் இருக்குது நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், நீங்களும் சூப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்றுக்கே ஒரு 2-3 சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, வெயிட் லாஸ் பார்த்துருக்கேன். ஒரு 2 பேர் 2.5 kg கிட்ட பண்ணியிருந்தாங்க, ஒரு மேம் வந்து 3.5 kg கிட்ட பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டே டு டே லைஃப்பில் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தாராளமாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும், நம்ம வீடியோஸ் பார்க்குற மற்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் எழுந்ததும் ஜூஸ் குடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு பாதாம் எடுத்துக்கிறேன், பாதாம், அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒரு பனானா, இதுதான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டே 25க்கு நான் இன்றைக்கி வாக்கிங் வந்து எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ சூப்பராக வந்து இன்னும் இந்த லாஸ்ட் வீக்கில் இருக்கோமா, ஸோ விடாமல் வந்து என்ன ஒர்க் இருந்தாலும் அது ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்மளோட வாக்கிங் இந்த வீக் ஃபுல்லாக பண்ணிடணும் டெடிக்கேட்டடாக. அப்போ தான் நம்ம டார்கெட் வெயிட் வந்து ரீச் பண்ண முடியும், எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாக்கிங் நான் மிஸ் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எதனா பண்ண முடியலை, எதனா டைம் கன்ஸ்ட்ரெயின் வந்தாலும் 1 or 2 days விட்டுட்டு கிடைச்ச டைம் வீக்லி 4-5 days வீக் டேஸ் ஃபுல்லாக முடிஞ்சளவு உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் ரொம்ப குயிக்காக வந்து ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் என்னோடய 10,000 ஸ்டெப்ஸ் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் 10,000 ஸ்டெப்ஸ் ஓவர். ஸோ இன்றைக்கி டாஸ்க் கம்ப்ளீட்டட். லன்ச் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ஒயிட் ரைஸு, ஃபிஷ் எடுத்திருக்கேன், அப்புறம் பொடலங்காய் பொரியல், முட்டை போட்டு பண்ணியிருக்கேன் பொடலங்காய். ஸோ நிறையா பொரியல், ஃபிஷ்ஷு, ரைஸு. இன்றைக்கி டின்னர் வந்துட்டு சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன், சுத்தமாக ஆயில் இல்லாமல் சப்பாத்தி, தொட்டுக்கிறதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஒரு 5:30க்கே எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல.